சரி, இப்போ திருப்பரங்குன்றத்துல வந்து நேற்றைக்கு கார்த்திகை தீபத்தை ஒட்டி அங்க ஒரு பெரிய சலசலப்பே ஆகியிருக்கு. அது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. எல்லா மக்களும் அந்த பிரச்சனையை நோக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது? இந்து மக்கள் கட்சியின் சார்பாகத்தான் வந்து அங்க போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் நடந்தது? என்ன காரணம்? கடந்த காலங்களில் பல நூற்றாண்டுகளாக இந்துக்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுமா. ம். அது எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அது நடைபெறுவது வழக்கம். நம்முடைய திருவண்ணாமலையிலே அது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் என்று சொன்னாலே அது பரம், அதாவது பரம் என்று சொன்னாலே அது சிவன் என்று அர்த்தம். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது முருகர் கோயில் அப்படின்றது மட்டும் நினைக்கிறாங்க. அந்த மலையே சிவனுடைய மலை என்பதுதான் அதனுடைய தாத்பரியமான உண்மை. அப்ப திருப்பரங்குன்றம் என்று சொன்னால் அந்த சிவனுடைய மலையிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், 2ஆம் உலகப் போர் வந்த காலகட்டத்திலே 1945 அந்த காலகட்டத்திலே அங்கே ஆங்கிலேயர்கள் மலை உச்சியிலே வெளிச்சம் வரக்கூடிய நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை தடை செய்தார்கள். சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட அந்த நிகழ்வு தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வந்தது. 1994 இந்து உணர்வாளர்கள் முருக பக்தர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். இதே உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட அந்த வழக்கிலே என்ன தீர்ப்பு வந்தது என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த தர்காவிலிருந்து ஒரு 15 மீட்டர் அளவிலே அங்கே நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு, அதாவது தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி 1995 காலகட்டங்களிலே ஒரு தீர்ப்பு வந்தது. அப்படி வந்த அந்த தீர்ப்பை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், அது தமிழகத்தில் ஆண்ட யாராக இருந்தாலும் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு இந்த உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை இந்து மக்கள் கட்சியினுடைய சோலைக்கண்ணன் அவர்கள், இந்து தமிழர் கட்சியினுடைய ராம ரவிக்குமார் அவர்கள், இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பிலே பரமசிவம் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு பதிந்தார்கள். அந்த வழக்கிலே மதிப்பிற்குரிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, உண்மையாக அந்த தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான நியாயமான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் சட்டத்துக்கு உட்பட்டு. அந்த நடைமுறை யாரை வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் மேலே சென்று அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த தீர்ப்பை வழங்கி இருந்தார்கள். அந்த தீர்ப்பை நிறைவேற்றாமல், மலை மீது தீபத்தை ஏற்றாமல், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல், இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்யறாங்க. யார் வேலி தாங்க வந்து பயிரை வந்து பாதுகாக்கணும், வேலியே வந்து பயிரை மேய்ஞ்சா எவ்வளவு கஷ்டம். அப்ப பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை தீபம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி மேல்முறையீடு செய்வது என்பது ஒரு தாய் தகப்பன் குழந்தைகளை எப்படி வேதனைப்படுத்துவது போல ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களை பாதுகாக்காமல், கோயில்களை பாதுகாக்காமல், கோயில் பண்பாட்டை பாதுகாக்காமல், அவர்களே தடையாக இந்துக்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு நம்பிக்கைகளுக்கு எதிராக போய் மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள். அதனால அங்க சலசலப்பு ஏற்பட்டுச்சே தவிர உண்மையிலேயே இந்துக்கள் 100 வருஷம் பொறுமையா இருந்திருக்கான். இதை விட பொறுமையா யாருங்க இருக்க முடியும்? சார், 2014 நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஏத்தலாம்னு சொன்னதா சொல்றீங்க. ஆனா 2014 வேணுகோபால்ன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் என்ன பிராக்டிஸ் இருந்ததோ அதே பிராக்டிஸ், பிரசன்ட் பிராக்டிஸ், அதாவது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அந்த இதுலயே வந்து நீங்க வந்து தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி வேணுகோபால் அவர்கள் 2014 நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2017 கல்யாண சுந்தரம், பவானி சுப்ராயன் அப்படின்ற அந்த நீதிபதிகளுமே வந்து 2017 வேணுகோபால் அவர்களுடைய தீர்ப்பே நாங்க அதையே நாங்க வந்து பின்பற்றுறோம், அதான் சரியா இருக்குன்ற மாதிரி அவங்களுமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களே. 100 வருஷமா கடைபிடிக்காத ஒண்ணு இப்ப வந்து நீங்க வந்து எதனால பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கும்னு சொல்றாங்களே. அதாவது இப்ப நாம 2025 பேசுறோமா, 2014 பேசுறோமா, 17 பேசுறோமா? சரி, இப்ப 14, 17லயே இந்த மாதிரி வழக்குகள் வந்திருக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தீங்களே, அதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி நீங்க தீர்ப்புகள் வந்து அது யார் போட்டாலோ இடைப்பட்ட காலங்களிலே வந்த தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு இப்ப மலை மேல தீபம் ஏத்தணும் நம்ம சொல்லலையே. 2025 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் தலைமையிலே வந்த தீர்ப்பிலே மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படலாம்
தர்காவுக்கும் அந்த தீபத்தூணுக்கும் 50 மீட்டர் இடைவெளி இருக்கின்றது. 1995 வந்த தீர்ப்பில் என்ன சுட்டிக்காட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் 15 மீட்டர் தொலைவிலே தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை அப்படின்னு தான் ஏற்கனவே 95 தீர்ப்பு வந்துச்சு. அதையெல்லாம் ஆய்வு செய்து நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நேரடி கள ஆய்வு செய்திருக்கின்றார். நேரடியாக களத்திற்கு சென்று அந்த தூணை நேரடியாக பார்வையிட்டு அங்குள்ள மக்களை எல்லாம், அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கேள்விகள் விசாரணைகள் எல்லாம் கேட்டு இறுதியாக டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். இப்ப இந்த அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? நீதியரசனுடைய அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணுமா வேண்டாமா? சார், நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப வந்த வழக்குகள் எல்லாத்துலயுமே வந்து கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். மத்தவங்க அதுல வந்து யாருமே HRNC கூட நீங்க வந்து பேசக்கூடாது, அரசாங்கமும் அதுல தலையிடக்கூடாது. தலைமை அர்ச்சகர் ராஜா அவர்களே என்ன சொல்றாரோ அவருமே வந்து எப்பவுமே உச்சி பிள்ளையார் கோவில் இதுலதான் தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. சோ இந்த இடத்துல மட்டும், இந்த வழக்குல மட்டும் நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க மத்த எல்லா வழக்குகள்லயும் கோயில் என்ன சொல்றாங்க, கோயில் நிர்வாகம் தான் பிரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல மட்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துக்கிறீங்களே. அதாவது கோயில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா பட்டர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு அடிபணிந்து அரசாங்கத்திற்காக பயந்துதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். நான் பகிரங்கமா சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தீபத்தூணிலே மேலே சென்று தீபம் ஏற்றுவதனால் உண்மையிலேயே மத கலவரம் வரும், மத பிரச்சனை வரும்னு சொன்னா மேல்முறையீடு யார் செய்யணும்? அர்ச்சகர் செய்யணுமா, HRNC செய்யணுமா, அல்ல தர்கா தரப்பு செய்யணுமா? அப்ப மத பிரச்சனை வரும் என்று சொன்னால் அந்த தர்கா தரப்பு தானே மேல்முறையீடு செய்திருக்கணும். அவர்கள் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, 95 வந்த தீர்ப்பிலே தெளிவாக எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு என்று. சரி, இப்போ நீங்க தான் சொல்றீங்க 2017 இருக்கா 2014 17 அப்படின்ற மாதிரி நீங்களே கேட்டுட்டு, இப்ப 2025 ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து கொடுத்துக்கக்கூடிய தீர்ப்பு அவர் நேரடியாக கள ஆய்வு செஞ்சாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ எதிர்த்தரப்புல தர்கா தரப்புல வாதாடக்கூடிய வக்கீலோ இல்ல மற்ற வக்கீல்களையோ வந்து கூட்டிட்டு போய் அங்க கள ஆய்வு பண்ணாங்களா? தனிப்பட்ட நபரா வந்து அவர் பண்ணிட்டு அவருடைய தீர்ப்பு வந்து ஏற்க முடியாதுன்னு பல கட்சியினர் வந்து சொல்றத உங்க பார்வையில் என்ன, எப்படி பாக்குறீங்க? அதாவது கடவுள் இல்லை, கடவுளுக்கு எதிராக இந்த வாஞ்சிநாதன் போன்ற நக்சலைட்டுகள் அவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனாக்க மசூதிக்கு ஆதரவு இல்ல, கோயிலுக்கு ஆதரவு இல்ல, இந்த இரண்டு தரப்புக்கும் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். நீங்க கள ஆய்வு செய்யும் போது எல்லா தரப்பையும் கூப்பிட்டு போகணும்னு சொல்றீங்களே, கள ஆய்வு என்பது நீதிபதியினுடைய கள ஆய்வு என்பது நேரடி கள ஆய்வு தாமா. ஆனால் எதிர்த்தரப்பிலே உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா எங்க வாதிட வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் தேதி தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக தர்கா தரப்பு யார் யார் பெட்டிஷனர் இருக்காங்க, HRNC, இப்படி பட்டியல் போட்டு கிட்டத்தட்ட 12 எதிர்த்தரப்பினர் மனுதாரருக்கு அத்தனை பேருமே அங்க அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம்னு தான் சொல்லியிருக்காரு. வாதத்தை முன்வைக்கிறாங்க சார். ஆனா நீங்க வந்து நேரடியாக போய் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இவங்களை யாரையுமே வந்து கூப்பிடல அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்களே. அவசியம் இல்லமா? அது சட்டப்படி நீதியரசரே நேரடியா கள ஆய்வு செய்து அவர் யாருடைய இதுவும் இல்லை. இப்ப அருணாச்சலம் வந்து பார்வையிட்டாங்க. அப்ப அதுல வந்து யாராலும் எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீதியரசர் நேரடியாக சென்று களத்திலே ஆய்வு செய்வது என்பது வழக்கமான ஒன்று. அதை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தெளிவாக மேலே தூணை சென்று பார்த்தார். தூண் அருகாமையிலே எத்தனை மீட்டர் அளவு இடைவெளி இருக்கிறது என்பதை பார்த்தார். அது தர்காவுக்கு ஏதேனும் இடையூறு இருக்குமா என்று பார்த்தார். எதுவுமே இல்லை என்ற காரணத்தினாலே அவர் விளக்கமாக முன்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் கோடிட்டு காட்டி தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார். வருஷத்துக்கு ஒரு முறை போய் கார்த்திகை தீபத்தை மலையிலே ஏற்றுவதனால் எப்படி மதக்கலவரம் வரும்? இது என்னங்க நியாயம் இது? அப்ப இந்துக்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த திருப்பரங்குன்றத்திலே சிக்கந்தர் மலை என்று சொல்லிக்கொண்டு சிக்கந்தர் தர்கா வைத்திருக்கின்றார்களே, எத்தனை கலவரம் வந்திருக்கு? சரி, இப்போ நீங்க அந்த இப்ப 15 மீட்டர் தொலைவுல வந்து ஏத்தலாம் அப்படின்றது அங்க போறதுக்கான ப்ராப்பர் வழியே கிடையாது. நெல்லித்தோப்பு தர்கா வழியா தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்படி எப்படி போக முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வருது. அங்க காசி உங்களுக்கு சொல்லணும்னு தெளிவானா, இந்துக்களுடைய மிகப்பெரிய புனிதமாக உலகெங்குமான இந்துக்களுடைய புனிதமான காசியை நீங்க வழிபட போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மசூதியினுடைய வழியா புகுந்துதாங்க காசிக்கே போக முடியுது. இவ்வளவு பெரிய இடத்துல வந்து இன்னைக்கு இந்துக்களுடைய புனிதமான இடமே மசூதிக்குள்ள போய் போறாங்களே, என்ன கலவரம் வந்துடும்? அப்ப இந்துக்களுடைய அடையாளங்களை அழிப்பதுதான் மசூதியினுடைய வேலையா? இந்த
வழிபாட்டு தலங்களை தடுப்பதுதான் மசூதியினுடைய வேலையா? சிக்கந்தர் என்பவர் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவர். எனவே தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றீங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களும் மாமா மச்சான்னு சொல்றீங்க. அப்புறம் மாமா மச்சானுக்கு இந்த இடம் கொடுக்க மாட்டாரா? வழி விட மாட்டாரா? என்னங்க அப்புறம் தொப்புள் கொடி உறவு? சரி, இப்போ நீங்க அங்க இஸ்லாமியர்கள் கந்தூரி வழிபாடுக்கு போகும்போது நீங்க தான் சொன்னீங்க அதெல்லாம் முடியாது, முருகர் இது. அப்போ உங்களுக்கு சகோதர அண்ணன் தம்பின்னு உங்களுக்கு தோணலையா? அவங்க வெட்டி சாப்பிடட்டும்னு உங்களுக்கு ஏன் தோணல? ஆமாமா, மாமா மச்சான் உறவுனாலதான் தொழுகை நடத்துங்கள், கந்தூரி விழா நடத்துங்கள், அங்கு நடத்துவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இந்துக்கள் தெரிவிக்கல சொன்னீங்க இல்லையா? ஆமா. அப்புறம் அப்ப மட்டும் ஏன் பண்ணீங்க? அப்போ அவங்க தர்காக்குள்ளதானே அதை பண்றதா சொன்னாங்க, இத்தனைக்கும் அவங்க இடத்துலதானே அதை பண்றதா சொன்னாங்க. அப்பவே நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்களே, இப்ப மட்டும் நீங்க கேக்குறது நியாயமா? 2 விஷயமா. அதாவது நம்முடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மலையே சிவனாக வணங்குகின்றோம். அந்த மலை திருப்பரங்குன்றம் என்பது சொல்லப்படுகின்ற அந்த மலை என்பது முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு. அந்த இடத்துல மலையை நீங்க பலியிடுவதற்காக ஆடு கோழி இவைகளை எல்லாம் நான் மலையிலே கொண்டு செல்வேன் என்று சொல்லி அங்கு பலியிட்டு அந்த ரத்தத்தை அந்த மலை மீது சிந்த வைத்து இந்துக்கள் ஒரு மாமிசத்தை சாப்பிட்டு கோயிலுக்கு போக மாட்டாங்க. இது எங்களுடைய நம்பிக்கை, சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்டா நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் பலியிடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் அந்த தர்காவில பலியிடுவது எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று ஆடு கோழி பலியிட வேண்டாம் என்று நீதிமன்றத்திலே சோலைக்கண்ணன் எங்களுடைய மாவட்ட தலைவர் மூலமாக நீதிமன்றம் சென்று அங்கதான் நாங்க நீதிபதி மூலமாக நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? அந்த தீர்ப்பு கூட என்ன சொல்றோம்? கந்திரி விழாக்கு தடை இல்ல, முஸ்லிம்களுடைய தர்கா வழிபாட்டுக்கு தடை இல்ல, அங்கே உயிர் பலிகள் வேண்டாம். அதுதான் சார் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப அங்க நாங்க உயிர் பலி பண்ணி இருந்திருக்கிறோம், அது வழிபாடா நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க அங்க வழிபாடு பண்றீங்களா இல்லையான்றதுக்கு ஆதாரம் நீதிபதி கேட்டாங்க. இப்போ இதே மாதிரி தீபத்தூண்லதான் நீங்க விளக்கு ஏத்திருக்கிறீங்க. இது வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் ஏத்தப்பட்டதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதாவது அதுக்கு ஆதாரம் அந்த தூண் தான் ஆதாரம். தூண் அப்படி எதுக்கு அங்க வச்சிருக்காங்க? அது எல்லை கல்லுன்னு சொல்றாங்களே. எல்லைக்கல் எங்க மலை மேல எல்லையா? என்னமா நீங்க எவனோ ஒரு பைத்தியக்காரன், இந்த கம்யூனிஸ்டுகள் இவெல்லாம் இந்த உண்மையில சொல்ல போனா சண்முகம் என்கின்ற கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் கொஞ்சமாவது மூளையில ஏதாவது இருந்ததுன்னா எல்லைக்கல்ல கொண்டு போய் மலை மேல வச்சுட்டு வருவாங்களா? எப்பங்க இது மாதிரி? இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இந்த எல்லை வைக்கக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டம்? எல்லை கோடுகளை வைக்கக்கூடிய எல்லைகளை பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட அந்த தூணுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காங்களேமா. சரி சரி, இப்ப நீங்க தீபத்தூண்னு சொல்றீங்க இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் விளக்கேற்றப்பட்டதுன்னு என்ன ஆதாரம் இருக்கு? இது வரைக்கும் நாயக்கர் காலத்துல அங்க கல்வெட்டுகள்லாம் இருக்கிறது உச்சி பிள்ளையார் கோவில் மேலதான் எதிர்க்கதான் அங்கேயே கல்வெட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் தீபத்தூணை எதுலையுமே சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. இது மாதிரி சந்தேகங்கள் எனக்கும் இருக்குமா? கோரிப்பாளையத்துலதான் சிக்கந்தரை புதைச்சாங்கன்னு அங்க கல்வெட்டு இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. சிக்கந்தர் தான் என்ன சாட்சி இருக்கு? சிக்கந்தர் என்பவர் தர்காவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக மகானாக எப்படி நீங்க நம்புறீங்க? அதை கேள்வி கேட்டீங்களா? வெறும் கட்டிடம் தான் நான் சொல்றேன், ஏத்துப்பீங்களா? அதாவது நம்பிக்கைகளை நீங்கள் இதுல ஏன் தூண் எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை வருஷம் தீபம் ஏத்துனாங்க, ஏதாவது சென்டிமெண்டா நாங்க நினைக்கக்கூடிய மலை உச்சியில தீபம் ஏத்துவாங்க. திருவண்ணாமலையில எங்க மலைக்கு நடுவுல ஏத்துறாங்க? மலை உச்சியில தான் தீபம் ஏற்றப்படும். மலை உச்சியில் தான் தீபத்தூண் இருக்கும். தீபத்தூனுடைய மலை உச்சியில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்துக்கள் தீபம் ஏற்றினார்கள். அந்த இடத்துல 13ஆம் நூற்றாண்டுல கொண்டு இந்த தர்காவை நுழைச்சிருக்காங்க. இடையில சொருகப்பட்டது. எனவே எங்களுடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய நம்பிக்கைகளை சிதைத்து வருகின்றார்கள். நாங்க இஸ்லாமியர்களுக்கோ தர்காவுக்கோ, இன்னொன்னு சொல்லட்டுமா, தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. சார் அத நீங்க ஏன் சார் இப்ப தர்கா வழிபாடு இஸ்லாத்துக்கு இப்போ எப்படி நீங்க ஹிந்து மதத்துல அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க இது பண்றீங்களோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்லல, மகான்கள் வழிபாடு நாங்க ஏத்துக்கிறோம். அதுதான் சார், நீங்க அவங்க இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை பாக்குறாங்க, நீங்க இதை பண்ணக்கூடாது அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஏன் கேள்வியாக்குறீங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தானே தலைமை, அவங்கள அங்க தர்காவுக்கு வழிபட வர சொல்லுங்க பாப்போம். வருவாங்களா பாப்போம்? வரமாட்டாங்க. அவங்கதான் எதிரானவர்கள். சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்துறவங்க. சிற்கு என்ன? உருவ வழிபாட்டை உடைக்க வேண்டும், உருவ வழிபாட்டை அழிக்க வேண்டும், தர்காவை அழிக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை உடைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் தமிழ்நாடு ஜமாத், இந்து மக்கள் கட்சி இல்ல.
சரி, இப்போ நீங்க சொல்றதுக்கு இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க இல்லையா? காவலர்கள் தடுத்த போது, நீங்க சொல்லக்கூடிய கோவில் அப்படின்றது ஒரு புனித ஆலயமா இருக்கும்போது, அங்கேயே நீங்க அந்த மாதிரி கலவரத்துல ஈடுபட்டீங்க. எதுக்கு பேரிகார்ட் எல்லாம் தள்ளி அந்த மாதிரி எல்லாம் ஏன் ஈடுபடணும்? அது ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏன் ஏற்படுத்துறீங்க? அங்க மறுத்தாங்கன்னா நீங்க அத சட்டபூர்வமா அணுகலாமே. நீங்க நல்லா நல்ல கருத்துக்களை தான் சொல்றீங்க. நீதி அரசருக்கு எதிராக எத்தனை ஒரு ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கின்றவருடைய சமுதாயத்தை அதை நீங்க நீதிமன்றத்துல போய் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக போட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? ஜி.ஆர். சாமி ஒரு பிராமணர், அவர் ஒரு சனாதனவாதி, அவர் ஒரு சங்கி, எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதிக்கு எதிராகவே போராடுறாங்களேமா. அப்ப மலை உச்சியிலே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத இந்த HRNCக்கு எதிராக அங்குள்ள பக்தர்கள் கோவத்துல போய் கேட்க போறாங்க. ஏன் ஏத்தலன்னு 6 மணி வரைக்கும் காத்திருந்தாங்க. 6 மணி வரைக்கும் காத்திருந்தவங்களுக்கு ஏமாற்றம். அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன் ஏத்தலன்னு HRNCல போய் கேட்க போனவங்களோட அங்க போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்களால் தாக்கப்பட்டு அங்கு பல இந்துக்கள் பக்தர்கள் காயப்பட்டிருக்காங்க. எனவே இந்த ஆளுகின்ற அரசாங்கம் காரணம், HRNC காரணம், ஈவோ காரணம். நீங்க தான் அங்க இருக்க கலவரத்தை உண்டாக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் இது இந்த சன் டிவி கார மாதிரி நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க. சரி, இப்போ ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, CISF அதிகாரிகளுக்கெல்லாம் எதுக்காக அங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி நீதிபதியே இப்போ மேல்முறையீட்டுல விசாரணையில போயிட்டு இருக்கும்போது விவாதத்துல கேள்வியாக எழுப்புறாங்க. CISF அதிகாரிகள் உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்க தானே போனாங்க. எப்படி மனுதாரர்களை அவங்க கூட எப்படி போறாங்க? நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? நீங்க ஏன் காவல்துறையை முதல்ல நியமிக்கல அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்களே. அதாவதுமா, நம்மளுடைய கடந்த காலங்களிலே சென்னை உயர் நீதிமன்றங்கள்ல நடந்த கலவரம் உங்களுக்கு தெரியும். அங்கே முன்பு நடந்த கலவரத்திற்கான பாதுகாப்புகள் முறையாக இல்லை. எனவே அதற்காகத்தான் CISF என்ன பண்ணாங்க? நியமனம் பண்ணி நீதிமன்றத்தையே பாதுகாக்க. அதனால இந்த காவல்துறை தமிழக அரசாங்கம் திராவிட மாடல் அரசினுடைய கைக்கூலிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்ற சென்ற நீதிமன்றத்தினர் உத்தரவு வாங்கி வந்தவர்களை அனுமதி மறுக்கிறாங்க. அப்ப இந்த காவல்துறை எப்படி நம்மன்னு நீதிபதி நினைச்சிருக்காரு. அதனால CISF பாதுகாப்போடு மேலே சென்று அங்கே தீபத்தை ஏற்றுவதற்கு மனுதாரர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சான். ஆனா CISF சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறதுக்கான அனுமதி அவங்களுக்கு கிடையாதுன்றதும் வாதமா சொல்லப்படுது. என்ன அப்புறம் ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து அத்தனை மிலிட்டரியும் வரணும், அத்தனை பாதுகாப்பு படை வீரர்களும் வரணும். அப்ப மட்டும் அனுமதி இருக்கா? என்னங்க இது? அவங்க என்ன இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு, இந்தியாவுக்குள்ளதான் இந்த தமிழகத்துல உயர் நீதிமன்றம் இருக்கு, இந்தியாவுக்குள்ளதான் திருப்பரங்குன்றம் இருக்கு. அப்ப இந்தியாவினுடைய படை வீரர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ தமிழக அரசு தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே சார். அப்ப அந்த அரசு காவல்துறையை நீங்க கேட்காதது என்ன காரணம் அப்படின்னு நீதித்துறையும் இப்ப கேள்வி எழுப்பதான் செய்றாங்க. நீங்க சொல்ற அதே நீதித்துறை தானே இந்த கேள்வியும் எழுப்புறாங்க. காவல்துறை கிட்ட நீங்க கேட்கலையா, பெர்மிஷன் கேட்டிருக்கலாமே அப்படின்றத நீங்க அவங்கள நியமிக்க வச்சிருக்கலாமே கேக்குறாங்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நரேந்திர மோடி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்க ஒரு மோடி, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதா CISF. அப்ப அவங்களுக்கு உரிமை இல்லையா? அப்ப அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அப்ப இந்தியாவுக்கு CISF உரிமை இல்லையா? அவங்க என்ன ஜனநாயகத்துக்கு எதிரானவங்களா? காவல்துறை தமிழ்நாடு மட்டும்தான் ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா? இது என்னமா இது விளக்கம் கொடுக்குறீங்க நீங்க? அதனால தமிழக காவல்துறை, தமிழகத்தினுடைய காவல்துறை மந்திரியா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஏன் கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து சொன்னாரா? சொல்லுங்க. அப்புறம் வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சரை இந்துக்கள் எப்படி நம்ப முடியும்? இப்போ நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியே இதுக்கு ஒரு எதிரான கருத்து, ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு எதிரானதான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்ன பிராக்டிஸ் இருந்ததோ அதைத்தான் பின்பற்றணும்ன்ற மாதிரி அவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதாவதுமா, ராஜன் செல்லப்பா அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய MLA அவர் கடந்த காலங்களில் இருந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இப்ப நான் என்ன கேட்கிறேன், HRNC மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒரு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை விட்டுருங்க, மத்தவங்க கட்சியை விட்டுருங்க, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? ஏன் வாய் திறக்கல? தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இந்த சனாதனத்தை என்னைக்கும் வேற இருப்பன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், அவர் ஏன் வாய் திறக்கல? ஏங்க தமிழ்நாடு 144 போட்டிருக்குங்க தமிழ்நாட்டுல.
அதை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டார் முதலமைச்சர்? சார் ஆனா ஜெயக்குமார் பேசுறதுல எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அயோத்தியில ராமர் ஆலயம் அமைக்கப்படவில்லை என்றால் வேற எங்கு அமைக்கப்படும் என்று சொன்ன புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய அதிமுக. அதனால அண்ணா திமுக ஒண்ணு என்னைக்குமே இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களும் முழு ஆதரவை இந்துக்களுக்கு கொடுத்து கொண்டுதான் வருகிறார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனா ஹச்ராஜா அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது அயோத்தி மாதிரி நாங்க திருப்பரங்குன்றத்தையும் மாத்துவோம் அப்படின்னு சொன்னதுதானே மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமோன்னு சொல்லி இப்போ அங்க 144 எல்லாம் போட்டதாக காவல்துறையே குறிப்பிடுறாங்க. அவர்கள் ஹச்ராஜா அவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு 144 தடை போட்டதையே நீங்க கேள்வி பொருளாக்குறீங்க. எதுக்கு போட்டீங்கன்னு கேக்குறது நியாயமா? ஹச்ராஜா அவர்கள் அயோத்தி போல திருப்பரங்குன்றம் ஆகும் என்று சொன்னதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அயோத்தியில எப்படி அது போல இங்க தமிழகத்திலே தீபத்திலே உச்சி தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புனிதத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக சொன்னார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற தடை செய்யப்பட்ட அமைப்பை எப்படி பாபரனுடைய வாரிசுகள் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கு எப்படி பாபர் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டதோ, இங்க திருப்பரங்குன்றத்திலே ஆட்ட தோல்ல போட்டுக்கிட்டு வெளியூர் ஆட்களை வச்சுக்கிட்டு மலை மேல ஏறி உயிர் பலியிடுவோம்னு பிரச்சனையை கலப்பியது எஸ்டிபிஐ தான். எனவே இதுக்கு காரணமே எஸ்டிபிஐ தான். அவங்களதான் நீங்க கேள்வி கேட்கணும். மத கலவரம் வந்துச்சுனாலோ அல்லது மத கலவரம் வரும் நீங்க நினைச்சாலோ அதுக்கு காரணம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ தான். ஆனா இன்றைக்கு நீங்க நேற்று பாத்தீங்கன்னா நேற்றுக்கு தீப திருநாள் அன்றைக்கு போய் பிரச்சனையில ஈடுபட்டது என்னவோ இந்து மக்கள் கட்சியில இருந்தானே சார் பண்ணிருக்கிறீங்க. அப்போ அது எப்படி, அது எதனால அப்ப அந்த பிரச்சனையில ஈடுபடணும்? அதை நீங்க காவலர்கள் எல்லாம் தாக்காம அந்த பேரிகேட் எல்லாம் தகர்த்து எரியாம அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஒரு பீஸ்ஃபுல்லாவே நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாமே. எதுக்காக ஒரு பிரச்சனையில ஈடுபட்டீங்க அப்போ? அதாவதுமா ஒரு புழு இருக்கு தெரியுமா, அந்த புழு கூட அதை நசுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தலையை எக்கி அதனுடைய எதிர்ப்பை காட்டும். அந்த புழுவோட ரொம்ப பொறுமையா 100 வருஷம் பொறுமையா இருந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள். அந்த 100 வருடங்களை கடந்தும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்புகளை காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி காத்துக்கிட்டு, நீதிமன்ற தீர்ப்பு 6 மணிக்கு இவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னு பொறுமை காத்துக்கிட்டு 6 மணிக்கு உச்சியிலே தீபம் ஏற்றப்படும் என்று கனவு கண்டு வேண்டிக் கொண்டு அங்கு பிரார்த்தனையில இருந்த மக்கள் 6 மணிக்கு அங்கே தீபம் ஏற்றப்படவில்லை என்ற அந்த வேதனைகளை, அந்த கஷ்டத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. எனவே காவல்துறையிடமிருந்தும் ஈஓவிடம் கேட்கறதுக்கு வந்தாங்க. அங்க போய் துப்பாக்கி வச்சுட்டு சொல்லல, அங்க போய் கொம்பு கட்டைகளை வச்சுட்டு போய் அடிக்கல, அங்க போய் கலவரம் செய்வதற்காக கல் எடுத்து போய் அடிக்கல. அங்க இருந்த பேரிகார்டு மூலமாக தடுக்க சென்றவர்களை போலீஸ்காரரும் தாக்குனாங்க. போலீஸ்கார் தாக்குன வீடியோ அங்கிட்ட இருக்கு. அதனால அங்கு சென்றவர்கள் யாரும் கட்டைகளை வச்சு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போல. அதனால கலவரம் செய்யக்கூடிய நோக்கமே கிடையாது பக்தர்களுக்கு. அங்க முருகா 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 என்று சொல்லி ஓம் முருகா கோஷத்தோடு தான் அங்க போறாங்க. அங்கு பிரச்சனை செய்யவே போகல. ஆனால் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 6 மணி வரை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏன் நிறைவேற்றவில்லை? அப்ப நிறைவேற்றாததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். HRNC தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். 144 எப்ப போட்டாங்க? 6 மணி வரை அமைதியாக எல்லாரும் அங்க இருந்து கார்த்திகை தீபத்திற்காக உட்கார்ந்துருக்காங்க, வேண்டிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு இவங்க ஏத்தலன்ன உடனே தான் 144 போட வேண்டிய நிலை வருது. எனவே இந்த 144 போடுறதுக்கான காரணமும் இவங்க நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாததுதான் காரணம். 144 போட்டது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களோ இந்து இயக்கங்களோ இந்து மக்கள் கட்சியோ கிடையாது. அரசாங்கம் தான், HRNC தான் காரணம். கலவரத்திற்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம், 144 போட்டதுக்கு காரணம், இது எல்லாத்துக்கும் காரணம் HRNC. இதுக்கு தமிழக மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு நம்புறீங்களா சார்? இங்க மக்கள் உங்களுக்கு நீங்க செய்யறது நியாயம்னு நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுமா, கடந்த காலங்களிலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்திய போது லட்சக்கணக்கான மக்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். அதே திருப்பரங்குன்றத்தினுடைய மலையிலே புனிதம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்திய போது ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் அங்கு வந்தது நீங்க பாத்தீங்க, வீடியோக்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அவங்க ஆதரவு தரலன்னு சொல்ல வரீங்களா? இதை அரசியல்வாதிகள் அரசியலாக பார்த்துக் கொள்ளலாம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அரசியல் கட்சிகள் மாறலாம். இன்றைக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், இந்து மக்கள் கட்சி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் மழை இருக்கும்.
முருகன் இருப்பார், திருப்பரங்குன்றம் இருக்கும், அங்கு தீபம் ஏற்றப்படும். இது தொடர்ச்சியானதுமா, இது காலம் காலமானது. எனவே இந்த அரசியலுக்காக இவர்கள் செய்வதை முறியடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் புனிதமான எதிர்கால இந்துக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்றம் மலையை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. அதாவது என்னுடைய நிறைவு கருத்தா சொல்லிக்கிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல, தர்கா வழிபாட்டுக்கு எதிரானதல்ல, அந்த சிக்கந்தர் மலைக்கு எதிரானதல்ல. இது இத்தனை ஆண்டு காலம் இந்துக்கள் புனிதமாக வணங்கி வருகின்ற இந்த கார்த்திகை தீப பரணி தீபத்தை மலை உச்சியிலே ஏற்றப்பட வேண்டும், அந்த தீபத்தூணிலே ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு இந்துவாக, இந்து மத நம்பிக்கை கொண்ட முருக பக்தனாக, சிவபக்தனாக எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு இந்த அரசாங்கம் HRNC மதிப்பளிக்காமல், நம்பிக்கையை நிறைவேற்றாமல் எதிராக நிற்பது என்பது எதிர்காலங்களிலே 2026 மிகப்பெரிய விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கின்றேன்மா. நன்றி, வணக்கம்.